அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, செப்டம்பர் மாதம் இறை தூதர் வழியில் இளைஞர்கள் என்கின்ற செயல் திட்டத்தை எடுத்திருக்கிறோம். நீண்ட நெடிய காலங்கள் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு நல்ல செயல் திட்டம் இது. இளைஞர்களுக்கு மத்தியில் நாம் எப்படி இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு செல்வது, இஸ்லாமிய ஒழுக்க விழுமியங்களை எப்படி கொண்டு செல்வது என்கின்ற தேடுதல் பெற்றோர்களிடத்திலும் சமுதாய மக்கள் மத்தியிலும் இருந்திருக்கின்றது. அதற்கான ஒரு நல்ல வடிகாலாக ஒரு நல்ல ஒரு செயல் திட்டத்தை மாநில நிர்வாகத்திலிருந்து அறிவிச்சிருக்கிறோம். மாணவர் மன்றம் என்கின்ற நிகழ்ச்சி, எப்படி பெண்கள் பயான் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக ஆயிரக்கணக்கான பெண்கள் பயான் நடைபெற்று கொண்டிருக்கின்றதோ, அதே போல இந்த மாணவர் மன்றம் நிகழ்ச்சியை வாரந்தோறும் ஒரு அரை மணி நேரம் 8ஆம் வகுப்பில் இருந்து கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களை மட்டுமே கொண்டு இந்த மாணவர் மன்றம் நிகழ்ச்சியை நாம வாரந்தோறும் இன்ஷா அல்லாஹ் நடத்த இருக்கின்றோம். ஒவ்வொரு கிளையிலும் அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அதற்குண்டான அழைப்பாளர்களை உங்களுடைய மாவட்ட நிர்வாகம் இன்ஷா அல்லாஹ் அதை ஏற்பாடு செஞ்சு தருவாங்க. நிகழ்ச்சி என்று சொன்னால் வளமை போல் உள்ள பயான்கள் மாறி இந்த இளைஞர்களுக்கு நாம கொடுப்பதை விட அவர்களோடு ஒரு கலந்துரையாடல் செய்யக்கூடிய வகையில் ஒரு இஸ்லாமிய வரலாறை எடுத்து சொல்றோமா, ஆதம் அலை இஸ்லாமுடைய வரலாறு, இப்ராஹிம் அலை இஸ்லாமுடைய வரலாறு, லுக்மா அலை இஸ்லாம் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசம், மூசா அலை இஸ்லாம் அவங்களுடைய வரலாறு, இந்த வரலாறுகள் தரக்கூடிய படிப்பினைகள் என்ன, பாடங்கள் என்ன, இந்த இடத்துல இந்த நிகழ்வு ஏன் நடந்துச்சு, ஆதம் அலை இஸ்லாமுடைய அந்த சம்பவத்தில் நமக்கு கிடைச்ச படிப்பினை என்ன என்று படிப்பினைகளையும் பாடங்களையும் அந்த வரலாற்றின் ஊடாக அந்த பிள்ளைகளுக்கு அந்த ஈமானிய எழுச்சியை கொண்டு செல்வதுதான் இந்த மாணவர் மன்றத்தினுடைய முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்குது. ஒவ்வொரு மாசத்துக்கு ஒரு ஒரு பாடத்திட்டம் கொடுப்போம். ஒரு மாசம் வரலாறு சொல்றோமா, இன்னொரு மாசம் கொள்கை சம்பந்தமா, இன்னொரு மாசம் தொழுகை சம்பந்தமா, இன்னொரு மாசம் பிரார்த்தனை சம்பந்தமா, இப்படி அவர்களை ஒரு பேச்சு பயிற்சி கொடுக்கறது. இப்படி அவர்களை அவங்க மற்ற நாட்கள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், டியூஷன் சென்டர் இதில் கடுமையான ஆர்வத்தை நோக்கி இன்னைக்கு இளைய சமுதாயம் போய்கிட்டு இருக்கு. போப்பா, நீ வாரத்துக்கு ஒரு முறை இங்கே வந்துரு, வாரத்துக்கு ஒரு முறை நம்முடைய மர்கஸ்க்கு நீ இந்த ஒரு பாடத்தை கற்று செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு திட்டத்தோடு நாம் ஆக்குறோம். இதுக்கு தகுதி வாய்ந்த ஆலிம்களை, எம்ஐசிகள் போன்றவர்கள், நல்ல மார்க்கத்தை அறிந்த அறிஞர்களை வைத்து நாம் இந்த நிகழ்வை நடத்த இருக்கிறோம். பெற்றோர்களை இதை கவனத்தில் கொண்டு நம்முடைய பிள்ளைகள் ஒரு அரை மணி நேரம் மார்க்கத்தை கற்றுக்கொண்டு வர வேண்டும் என்பதில் பெற்றோர்களும் இதில் ஒரு ஊக்கத்தோடு செயல்பட வேண்டும். நிர்வாகத்தை பொறுத்தவரையிலும் அப்படி வரக்கூடிய இளைஞர்களுடைய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து மாலிக் பின் ஹுவைரிஸ் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் அறிவிக்கிறார். நாங்கள் ஒத்த வயதுடைய இளைஞர்களாக இருந்த காலகட்டத்தில் நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் 20 நாட்கள் தங்கி நாங்கள் பாடம் படித்தோம். பாடலாம் படித்து முடிச்சதுக்கு பின்னாடி அவர் அறிவிக்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதர் எங்களிடத்துல ரொம்ப இரக்கத்தோடும் மென்மையாகவும் நடந்து கொண்டார். பாருங்க, அந்த இளைஞரை எது ஈர்த்திருக்கு. ஆனா அந்த இளைஞர்களை எப்படி ஈர்த்தாங்க அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த தன்மை. இளைஞர்கள்ட்ட போய் நம்ம கோவப்படுறோம், முகத்தை காட்டுறோம், குறைகள் இருக்கும், குறும்பு செய்யக்கூடிய வயசு. இன்னைக்கு நாமெல்லாம் இளைஞராக இருக்கும்போது நம்ம குறும்பு செஞ்சிருக்க மாட்டோமா, சேட்டைகள் செஞ்சிருக்க மாட்டோமா, கூட குறைய பேசியிருக்க மாட்டோமா. எல்லாமே இளமைக்குரிய அனைத்து குறும்புகளும் அவரிடத்திலும் இருக்கத்தான் செய்யும். அதை கண்டு நம்ம விரட்டி விடுவோம் சொன்னா, திட்டிடுவோம் சொன்னா, முகத்தை சுழிச்சிருவோம் சொன்னா, அந்த இளைஞர்கள் அவங்க மனம் நோகிடுவாங்க, அந்த இடத்துக்கு வரமாட்டாங்க. அதுதான் அவங்களுடைய இயல்பாக இருக்குது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இளைஞர்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யறாங்க, மாறி அவங்கள்ட்ட ரொம்ப அன்பாகவும் இரக்கத்தோடும் மென்மையாகவும் நடந்து கொண்டாங்க. யாரிடத்துல மென்மை இல்லையோ அவங்கள்ட்ட நன்மை இல்லைன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அப்போ நிர்வாகிகள், பாடம் எடுக்கக்கூடிய தாயிகள் அவங்கள்ட்ட ரொம்ப இரக்கத்தோடு மென்மையோடு கருணையோடு நாம் நடந்து கொள்ளணும், அரவணைக்கணும். வாங்க டீயை சாப்பிடுங்க, இந்த ஸ்நாக்ஸை சாப்பிடுங்க, இந்தப்பா ஐடி கார்டு, உனக்கு ஐடி கார்டு கொடுக்கறது, அவங்கள்ட்ட ஒரு ஆலோசனையை கேட்கறது. நம்ம அடுத்த மாதமே மரம் நடக்கூடிய நிகழ்ச்சியெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு கிளைகளிலும் மரம் நடுகின்ற மாவட்டம் வாரியாக நாம் செயல் திட்டத்தை எடுத்து, வாப்பா இப்போ கிளாஸ்லாம் முடிச்சாச்சு, மரம் நட போகும் என்று அங்கே அழைச்சிட்டு போகிறது, தனிநபர் தாவாவுக்கு அழைச்சிட்டு போவது. இப்படி அந்த இளைஞர்களை சமுதாயம் சார்ந்து, மார்க்கம் சார்ந்து உள்ள பணிகளிலே நாம் அவங்களை ஈடுபடுத்துவோம் என்று சொன்னால் ஒரு ஆரோக்கியமான சமுதாயம் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு எதிர்காலத்தில் நமக்கு கிடைப்பதற்குண்டான சாத்தியக்கூறு இருக்குது அப்படிங்கிறத விளங்கி கொண்டு, நாம் இளைஞர்களாக இருந்து இன்றைக்கு ஒரு முதிய வயதை அடைந்து கொண்டிருக்கின்றோம். எதிர்கால சந்ததி உருவாக வேண்டும் என்று சொன்னால் அது இளைய தலைமுறையுடைய கையில் தான் இருக்குது என்பதை உணர்ந்து இந்த மாணவ மன்றம் நிகழ்ச்சியை மாநில தலைமை அறிவித்திருக்கின்றது. இதற்கு தாயிகள், கிளை நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் சிறந்த முறையில் ஒத்துழைப்பு வழங்கி இதற்குண்டான உரிய ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும் என்று மாநில நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். வாஹிர்துவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.